அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்லேயே வந்து நாமக்கல் நரசிம்மர், நாமகிரி தாயார் இவங்களோட கோவில் இருக்குது. இவங்களை பார்த்து அவர் கை கூப்பி வணங்குற விதமாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு கோபுரம் கிடையாது. இது வந்து 18 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் ஒற்றை கல்லால் செஞ்சுருக்காங்க. நரசிம்மர் வந்து இவருக்கு ஆஞ்சநேயருக்கு இங்கே காட்சி கொடுத்ததால் இவர் வந்து கை கூப்பி வணங்குற விதமாக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க இந்த கோவில். இந்த கோவில் உருவானதுக்கு ஒரு கதை இருக்குது. ராமாயண காலத்தில் சஞ்சீவி மூலிகை மலையை வந்து ஆஞ்சநேயர் எடுத்துகிட்டு வந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுத்துகிட்டு வந்து அந்த பலன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கும்போது பார்த்திங்கன்னா வரும்போது நேபாளத்தில் வந்து கண்டகி அந்த நதியில் அவர் குளிச்சிருக்காரு. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து சாலிகிராமம் கிடச்சிருக்கு. இது 2 துகள்கள் கொண்ட சாலிகிராமமாக இருக்குது. இது ஒரு கடவுளோட அம்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எடுத்துகிட்டு வரும்போது சூரிய உதயம் ஆகியிருக்கு. அவர் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து அந்த கல்லை வச்சுட்டு அவர் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கல் வரவே இல்லை. அந்த டைமில் வானத்துலேருந்து ஒரு அசரீரி தோன்றுது. ராமனுக்கு உதவி செய்து முடித்துட்டு இந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லி, சாலிகிராமத்தை எடுத்துகிட்டு போக சொல்லி ஒரு குரல் கேட்குது. அதன் வண்ணமே அவரும் அந்த இதை வச்சுட்டு போய் எல்லாத்தையும் ராமர் சீதையை மீட்டு பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து பார்க்கும்போது அந்த சாலிகிராமம் வளர்ந்து நரசிம்மராக வந்து இவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இதனால தான் இந்த கோவில் வந்து அவரை பார்த்தா மாதிரி கோபுரம் எதுவும் இல்லாமல் கைகூப்பி அந்த நரசிம்மரை வணங்குற விதமாக இது வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இங்கே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3ம் ஒன்றாக அமையப்பெற்றிருக்கு. இச்சாசக்தி நாமகிரி தாயார், கிரியாசக்தியாக நரசிம்மரும், ஞானசக்தியாக ஆஞ்சநேயரும் இங்கே நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில். இதை வந்து பார்க்குறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். எல்லோரும் இந்த யாத்திராவில் கலந்துக்கிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயரை வணங்கலாம் வாங்க.